சிறகடிக்க ஆசை சீரியல் இன்றைக்கான எபிசோடில் சிந்தாமணி வந்து விஜயாவுக்கு ஒரு பணம் கொடுக்குறாங்க. நீங்கள் வச்சுக்கோங்க, கோர்ட்டு கேஸுன்னு டைவர்ஸ்க்காக அலைய வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா வந்து ஹக் பண்ணிடுறாங்க. உங்களை மாரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறா கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் மீனா வந்து முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்காங்க. நம்ம முத்து வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் என்ன எப்போ தான் புரிஞ்சிக்க போகிறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போவாங்க. அடுத்த சீனில் முத்து வந்து செல்வத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க, அந்த பாரலம்மா இவ்வளோ வேலை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அண்ணாமலையும் அந்த இடத்துக்கு வருவார். இப்போதைக்கு இந்த விஷயம் எதுவுமே பாட்டிக்கு தெரிய வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பாட்டிக்கு தெரியாமல் இருக்க தான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது கிறிஷும் வந்துடுவார். எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சாமே, என்ன எங்கள் அம்மாவையும் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் கிறிஷோட பாட்டியுமே மன்னிப்பு கேட்குறாங்க அண்ணாமலைக்கிட்ட. பாட்டி வந்து கிறிஷை இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பையனுக்காக தான் மீனா யோசிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லும்போது முத்தாக்கு பார்த்தா யோசிச்சும் பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் மீனா வந்து ஸ்ருதியோட கடைக்கு போயிருப்பாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே முத்து நீங்களும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை, அவர் என்ன என்னை ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு ரோஹிணியும் வருவாங்க. நான் வந்து மனோஜ் கூட வாழணும், மனோஜ் என்னையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆண்டி, அது நடக்கக்கூடாது, நீங்கள் 2 பேர் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு ஹெல்ப் பண்ணி நான் பாடுற பாடு எனக்கு தான் தெரியும், இனிமேல் ரவி ஸ்ருதியாவது ஒழுங்காக வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்க வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை, என்னால் யார் வாழ்க்கையும் கெடாது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.